ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வீக்கெண்ட் தான் நம்ம வந்து ஈஷா போகலாங்கிற ஒரு பிளானு. ஸோ இப்போ தான் அரௌண்ட் ஒரு 3:30 3:45 ஆல்மோஸ்ட் ஒரு 3:50 3:45 தாண்டிடுச்சு. ஸோ ஈவினிங் தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். பாப்பா பார்த்தீங்கன்னா இருக்கா. பாப்பா ஹை ஓய் கோவமாக இருக்கா. ஸோ எங்கள் 2 பேருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சண்டை. ஸோ நம்ம போயிட்டு ஈஷா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2015 நான் விசிட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் டைம். ஸோ இப்போ 9 இயர்ஸ் ஆகுது. ஸோ 9 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நம்ம விசிட் பண்ணுறோம். அந்த ஒயிட்டா இருக்கிறது ஃபால்ஸ்டா. அங்க அந்த லாஸ்ட் தெரியுதா? சூப்பர் சன்செட், பியூட்டிஃபுல்லான ஒரு கிளைமேட் இந்த டைமிங்ல. ஆமாம், நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் வந்துடணும்ல. இந்த இடத்துல இருட்டாக தான் இருக்கும். ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். தென் ஆல்சோ நத்திங் டேஞ்சர். என்ன கொஞ்சம் யானைகளும் பாட்டி. ஸோ இப்போ நம்ம ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 5 o'clock ஆகுதுங்க. ஹை பன்னிக்குட்டி. எருமைப்பட்டியா? பண்ணி மட்டும் தாண்டா இருக்கு. நீ சேர்த்து என்னையும் திட்டுறியா? இதுதான் கால பைரவி, லிங்க பைரவி. அவங்க ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். லிங்க பைரவி அது ஒரு சாமி அங்கே இருக்கு கோயில் உள்ள. ஆமாம், ரொம்ப பெருசாக இருப்பாங்க. உண்டான காயம் யாவும் தன்னாலே யாரி போது காயம் என்ன பொன்மாரி சத்தேனே இந்த காயம் என்னாமலேங்க ஏங்க அழுகை வந்தது எந்த சோகம் உன்னை தாக்கும் என்று போது வந்த அழுகை நின்றது. இது மனிதருனது அல்ல, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதே அபிராமியை தாளட்டு தானே தெரியுமா. சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஆமாம், ஆக்சுவலி இங்கே ஃபுல்லாகவே அந்த யோகா சென்டரில் ஃபுல்லாக பஸ்ஸஸ்லாம் ரெகுலராக இருக்குங்க. அப்போ தான் நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி 14D பார்த்தோம். So we are almost near Isha. So பாருங்க வந்துட்டோம். See the beauty. பாருங்க ஒத்த பாறை செம்மையாட்டம் இருக்குங்க. வாவ், செம்மையா மெயின்டைன் பண்ணியிருக்காரு, சொல்லவே வேணால. எஸ் தாத்தா, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே கத்துறாங்க.
வந்து பார்க்கவே இல்லையே. ஆஹா, எவ்வளோ தூரம்? இல்லை எனக்கு புரியல. உனக்கு நடத்தி கூட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் ரோட்டில் வரும்போது ரோடு ஃபுல்லாக காலியாக இருந்துச்சுங்க. யாருமே போகலன்னு நினச்சோம். முன்னாடி போங்கன்னு சொன்னேன். முன்னாடி ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு டீட்டெயில் கொடுத்துருவாங்க. தியானலிங்கா, சந்திரகுன், நாகஷ்ரைன், திருமூர்த்தி பேனல், நந்தி, சூரியகன், லிங்க பைரவி, இதோட டைமிங்ஸும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸோ கேஃபிடேரியாஸ் மாதிரி குட்டி குட்டி கடைகள் இருக்குது. ஸோ நாங்கள் 9 years முன்னாடி வரும்போது இந்த இடம்லாம் பிளாங்காக இருந்துச்சு. ஏதோ ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே பாருங்கள், ஆதியோகீஷ் சூப்பர் ஸ்டாச்சு. செம பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் அந்த லொக்கேஷனில். ஸோ ஹைலைட்டே இந்த க்ரீனரி தாங்க, செம்மையாக இருக்குது. ஹே, இங்கே கவுலாக இருக்குது பாரு. வாமோ, கவுஸ்லாம் சாப்பிட்டுருக்கு. பசு வருதா? ஸோ ஃபீட் த கேட்டல் இருக்கு. ஸோ நம்ம இதை வாங்கி அது கொடுக்கலாம். ஃபீட் த கேட்டல் இருக்கு. ஸோ இது வந்து சர்ப்பவாசல். லாஸ்ட் டைம் சர்ப்பவாசல் வேறு எங்கேயும் இருந்துச்சுல்ல, அதுங்க அந்த என்ட்ரன்ஸ் போகலையா நம்ம? அது அந்த சைட். ஸோ நந்தி, த மெடிடேட்டிவ் புல். ஸோ நம்ம இந்த ஸ்டாச்சு பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. மாட்டு வண்டியில் போகலாம், எல்லாமே இருக்குது. பாவம்ல, அது பாவம், அதுக்கு ட்ராவல் பண்ணலாம். அம்மோ, எதுக்கு புல்லட் காட்டுச்சு அவ்வளோ தூரம் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. அம்மா, இதுக்குள்ளே போகலையா? ஸோ உள்ளே நம்ம எங்கேயுமே போகல. ஸோ உள்ளே போனால் ஃபோட்டோஸ் அலவுட் இல்லை. கரெக்டாக மொபைல் வெளியே விட்டுட்டு. ஆமாடா, உள்ள டைமிங் இருக்குது. அவங்க எல்லாம் அவங்க அந்த வயசில் வெளியே போகிறாங்க. கரெக்டாக மணி 5:30. என்னது? அம்மோ, இங்கே பாரு, இதுதான் மெயின் உள்ளது. அங்கே உள்ளே போகிறது எல்லாமே அவங்க அந்த சைடு வழி இருக்குது. இப்போ நம்ம இப்படி என்ட்ரன்ஸ் வந்தோம்ல. எந்த பைக்கு? எனக்கு அந்த ஒரு பைக் நீங்க பார்த்து நமக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னல. எந்த பைக்? திரும்பி போகும்போது அந்த வண்டியா? சுற்றி பாருங்க, அவ்வளோ பெரிய இடம். எனக்கு நீ அங்கே கூப்பிட்டு போவியா அந்த இடத்துக்கு? மம்மி சுனிலா தெரியுதா? மம்மி அந்த கம்மை இந்த இடம் தாங்க சிவராத்திரி டைத்தில் ஜக ஜக ஜகன்னு இந்த கிரவுண்டு ஃபுல்லாக இருக்கும். அப்பா, அவரோட கம்மல் ஆடுது இந்த காற்றுல. ஸோ பேக் வெஹிக்கலில் உட்காந்ததெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே மலை, அந்த சைட் ஃபுல்லாகவே மலை, ஹில்ஸ்க்கு எல்லாமே கவர் ஆயிடுச்சு.